எதிராக செயல்படுகிற யாராக இருந்தாலும் அவங்களுக்கு இருக்கிற ஒரே வேலை இந்த சிந்தையிலிருந்து, இந்த மனப்பான்மையிலிருந்து, இந்த எண்ணத்திலிருந்து உங்களை வெளியில கொண்டு வரதான். வேற எதுவும் நீ நித்திய ஜீவனை பிடிச்சுக்கிட்டு இருக்கிறவனா இருந்தா மட்டும்தான் இந்த சண்டையில ஜெயிக்க முடியும். மற்றபடி வேற எந்த வழியிலும் ஜெயிக்க முடியாது. பவுலுக்கு பாம்பு கடிச்சது, அதை தட்டி போட்டுட்டு அவர் என்ன செஞ்சுட்டு இருந்தாலும் அதை தொடர்ந்து செஞ்சுட்டு இருந்தார். A life that is above the natural. Now my question is, do you have this kind of life and do you live it? Thank you, Jesus. Let's go to 1 Timothy chapter 6 verse 12. 1 திமோத்தேயு 6வது அதிகாரம் 12வது வசனம். விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடு, நித்திய ஜீவனை பற்றிக்கொள், அதற்காகவே நீ அழைக்கப்பட்டாய். அநேக சாட்சிகளுக்கு முன்பாக நல்ல அறிக்கையை பண்ணினவனுமாய் இருக்கிறாய். So fight a good fight of faith, lay hold on eternal life, whereunto thou art also called, and hast professed a good profession before many witnesses. See, this Christian life is given to show off. இந்த கிறிஸ்தவ வாழ்க்கை ஒரு படம் காட்டுறதுக்காக கொடுக்கப்பட்ட வாழ்க்கை. That is how I would say. நான் அப்படி தான் சொல்லுவேன். You are a Christian, you have connection with this heavenly host. நீங்கள் கிறிஸ்தவனாகிறீங்க, இந்த வானத்தையும் பூமியையும் படைச்ச இந்த பரலோக தேவனோட கனெக்டடாக இருக்கிறீங்க. And that connection should reflect in your day-to-day life. அந்த உறவு உங்களோட அன்றாட வாழ்க்கையில் வெளிப்படணும். For example, as we studied in the 3 days sessions, there were many things we went through. உதாரணத்துக்கு அந்த 3 நாட்களில் நம்ம நிறைய காரியங்கள் பார்த்தோம். When you are flesh of his flesh, bone of his bone, in his city, upon his table, connected with the Lord, you by default are a supernatural being. நீங்கள் அவரோட இரத்தத்தோட இரத்தமாக, எலும்போட எலும்பாக, சதையோட சதையாக கலந்து அவருடைய பர்வதத்தில், அவருடைய மேஜையில், அவரோட சரீரத்தோட சரீரமாக இணைஞ்சு இருக்கும்போது நீங்கள் அதன்படியே ஒரு இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு மனுஷனாயிடுறீங்க, மனுஷியாயிடுறீங்க. You know, that itself puts you in a different pedestal, far above everybody you see with these eyes. அந்த ஒரு விஷயமே உங்கள் இந்த மாம்ச கண்களால் நீங்கள் யாரெல்லாம் பார்க்குறீங்களோ இவங்க எல்லாரை விட உங்களை பல விதத்தில் மேலே தூக்கி வச்சிருது. அண்ட் இஃப் யுவர் மைண்ட் செட் இஸ் நாட் தேர், இஃப் யூ ஆர் நாட் ரிசைடிங் இன் திஸ் ரியாலிட்டி, தென் தேர் இஸ் அ ஃபைட். இப்போ உங்கள் மனநிலை இந்த இடத்துல இல்லைன்னா, நீங்கள் அந்த இடத்துல தங்கி இல்லைன்னா அங்கே சண்டை இருக்கு. That is the fight Paul is talking to Timothy. அந்த சண்டையை தான் பவுல் திமோத்திட்ட சொல்றார். Fight the good fight of faith. Paul was a man who naturally threw off a venomous serpent from his finger. Paul ஒரு நல்லா பாய்சனஸான, ரொம்ப விஷமுள்ள ஒரு பாம்பு தன் விரலை கடித்ததை எடுத்து தூக்கி போட்டுட்டு அவர் செஞ்ச வேலையை செஞ்சுட்டு இருந்தார். அவர் அப்படிப்பட்ட ஒருத்தர். யூ ஆல் மைட் ஹவ் ரெட் தட், பட் மை அக்கவுண்ட் டுடே இஸ் தட் ஹவு எஃபர்ட்லெஸ், ஹவு நேச்சுரலி ஹீ ஹேட் தட் ஹேப்பன் இன் ஹிஸ் லைஃப். நீங்கள் அதெல்லாம் பார்த்துருப்பீங்க, அதெல்லாம் படிச்சிருப்பீங்க, உங்களுக்கு அந்த கதை தெரிஞ்சிருக்கும். ஆனால் நான் என்ன சொல்கிறேன், எவ்வளவு சாதாரணமாக அவரோட லைஃப்பில் அந்த விஷயம் நடந்தது.
Now how can you relate that to your life today? அப்படி ஒரு சம்பவத்தை உங்க வாழ்க்கைக்கு, உங்க அன்னாட வாழ்க்கை இன்னைய லைஃபுக்கு எப்படி ரிலேட் பண்றீங்க? How many of you scream upon seeing a cockroach or a millipede? எத்தனை பேர் ஒரு கரப்பாம்பூச்சி இல்லை ஏதோ ஒரு பல்லி அதை பார்த்தா கத்துறீங்க? See, that reflects your nature and the deeper understanding of what you hold of yourself. அதெல்லாம் என்ன சொல்லுதுன்னா, நீங்க உங்களை பத்தி என்ன நினைச்சிட்டு இருக்கிறீங்க, நீங்க உங்களை யாரா உங்க மனசுல வச்சிருக்கீங்க அப்படிங்கிறத வெளிப்படுத்துது. Now most of the Christians don't count this as a fight as such. அநேக கிறிஸ்தவங்க இதை ஒரு சண்டையா கூட பார்க்கறதே இல்லை. They even take this verse for ரட்சிப்பை இறுதி வரை காத்துக்கணும், இயேசுவை மறுதலிச்சிடக்கூடாது. They think like that. They think that they should hold on to the salvation. They should not refrain Jesus, reject Jesus. They think it is written for that. You may have trouble in your life, maybe finance or sickness or anything. I should not renounce Jesus. That is why Paul is writing to Timothy, hold on to the fight the good fight of faith. இவங்க நினச்சிக்கிறாங்க, நான் இயேசுவை மறுதலிச்சிடக்கூடாது, எனக்கு வியாதி வந்தாலும் பண கஷ்டம் வந்தாலும் என்ன பிரச்சனை வந்தாலும் நான் இயேசுவை மறுதலிச்சக்கூடாது. அதுக்கு தான் பவுல் வந்து திமோத்திக்கு எழுதுறாரு, நல்ல போராட்டத்தை போராடுன்னு. இட் இஸ் நாட் ஆன் தட் கான்டெக்ஸ்ட். அந்த கான்டெக்ஸ்டில் அவர் எழுதவே இல்லை. See, you are in this world with the most solid and the most perfect connection with the most supernatural being ever. நீங்க இந்த பூமியில ரொம்ப உறுதியா யாருக்கும் கொடுக்கப்படாத, யாருக்கும் இல்லாத ஆழமான உறுதியான உறவு யாரோடனா, இருக்கிறதுலையே சூப்பர் நேச்சுரலாக ரொம்ப இயற்கைக்கு அப்பாற்பட்ட பெரிய வல்லமை உள்ள அவரோட கனெக்ஷனில் இருக்கீங்க. அண்ட் திஸ் இஸ் brought in, set in and held with by the mind you hold. இது உங்களுக்குள்ள வரதும், உங்களுக்குள்ள தங்குறதும், நீங்கள் உங்களுக்குள்ள தங்க வச்சுக்கிறதும், நீங்கள் இதில் வாழ்கிறதும், எவ்ரிதிங் இஸ் பை யோர் மைண்ட். இங்கே உங்கள் சிந்தை. And that is why he is talking to you. அதனால தான் அவர் உங்ககிட்ட பேசுறாரு. The Bible talks to you. வேதம் உங்களோட பேசுது. The Bible reflects the truth. It gives the picture of the reality. வேதம் உங்களுக்கு சத்தியத்தை சொல்லுது, உண்மையை வெளியில காட்டுது. And now it is your job to retain this truth. இப்போ இது உங்களோட வேலை, இந்த சத்தியத்தை சத்தியமாக வைத்துக் கொள்வதில். And the only job that your counterparts have is to withdraw you from this ideology. இந்த உலகமோ இல்லை பிசாசோ உங்களுக்கு எதிராக செயல்படுகிற யாராக இருந்தாலும் அவங்களுக்கு இருக்கிற ஒரே வேலை, இந்த சிந்தையிலிருந்து, இந்த மனப்பான்மையிலிருந்து, இந்த எண்ணத்திலிருந்து உங்களை வெளியில் கொண்டு வரதான், வேற எதுவும் இல்லை. Listen very carefully. கவனமாக கேளுங்க. People think if you had a smoking problem and you came out of it, and when you visit back, accidentally to smoke, they think it's the devil that is trying to get them back to that practice. But it is not so. நீங்கள் ஒரு ஸ்மோக் பண்ணுற பழக்கம் இருந்துச்சுன்னா, நீங்கள் விடுதலை பட்டு நல்லா இருக்கிறீங்க அப்படின்னா, திரும்ப உங்களுக்கு அந்த டெம்டேஷனோ ஏதோ ஒன்று வருது, ஒரு சூழ்நிலையில் அந்த பிரச்சனைக்குள்ளே போகிறீங்க அப்படின்னா, நிறைய பேர் தான் நினச்சிக்கிறீங்க பிசாசு என்னை திரும்ப அந்த பழக்கத்துக்குள்ளே கொண்டு போய் விடுறதுக்கு போராடுறான் அப்படின்னு நினைக்கிறீங்க. நோ, the fight is not to take you back to that problem. The fight is to withdraw you from the mindset where you hold yourself with the Lord in connection with the supernatural being. சண்டை எங்கன்னா, உங்களை வானத்தையும் பூமியும் படைத்த இந்த சர்வ வல்லமை உள்ள தேவனோடு ஒரே ஆவியா, ஒரே மாம்சமா, ரத்தத்தோட ரத்தமா இப்படி கலந்து இருக்கிற உங்களை இந்த மனப்பான்மையிலிருந்து உங்களை கீழே கொண்டு வருது. That is what
the Satan did with Jesus. இயேசுவோட அதே தான் பண்ணான். நீ தேவனுடைய குமாரனா இருந்தால், that is where the fight comes. Now to withstand this fight is only possible when you hold on to eternal life. Otherwise you are never, not ever successful. நீ நித்திய ஜீவனை பிடிச்சிக்கிட்டு இருக்கிறவனா இருந்தா மட்டும்தான் இந்த சண்டையில ஜெயிக்க முடியும். மற்றபடி வேற எந்த வழியிலும் ஜெயிக்க முடியாது. That is why Paul writes, fight the good fight of faith, hold on to eternal life whereunto you are called. அசாதாரணமான வாழ்க்கையை வாழ அழைக்கப்பட்ட நீ அந்த அசாதாரணமான வாழ்க்கையை பற்றிக்கொள். அப்போ இந்த போராட்டத்தை எல்லாத்தையும் ஜெயிப்ப. Right? That is what he is communicating. This fight is going to come to you and you have to win this fight. The way you win this fight is by holding on to eternal life. And many take this wrong. They think this eternal life is when they go to heaven, that is when they are going to get. நிறைய பேர் இது தப்பாக எடுத்துக்கிறாங்க. எப்படின்னா, இந்த நித்திய ஜீவன் வந்து நான் பரலோகத்துக்கு போகும்போது எனக்கு ஆண்டவர் நித்திய ஜீவனை கொடுப்பாரு, அதை பிடிச்சிக்கணும். நோ. If the spirit of him that raised Jesus from the dead lives in you, he will mortify your mortal body. கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களுக்குள் வாசமாயிருந்தால் சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரத்தை உயிர்ப்பிப்பார். So the spirit that raised Jesus from the dead, when he is living in me, with what life is he residing? கிறிஸ்துவ மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவியானவர் எனக்குள்ள வாசம் பண்றாருன்னா அவர் எந்த ஜீவனோட வாசம் பண்றார்? Is he not residing with the life that was in God? Is he not residing in me with the life that is a God type? அவர் எனக்குள்ள கடவுளுக்கு இருக்குள்ள இருந்த அந்த ஜீவனோட வாழலையா? கடவுளை போல உள்ள அந்த ஜீவனோட எனக்குள்ள வாழலையா? So if that is true, with what am I living? அது உண்மைனா நான் எதை கொண்டு வாழ்றேன்? I may be writing a thesis, I may be writing a paper, I may be going for an interview, I may be, maybe I may be writing something or I may be doing anything, I may be cooking or I may be singing or whatever. நான் ஒரு பாட்டு பாடலாம், நான் ஒரு thesis எழுதலாம், ஒரு இன்டர்வியூ போகலாம், நான் சமைக்கலாம், இல்லை நான் யாருக்காவது ஹீல் பண்ணலாம், I may be laying hands on somebody, I may be healing somebody, doing whatever. நான் எது பண்ணாலும் with what life I am doing, எந்த ஜீவனோடு நான் பண்ணுறேன்? Do you have the conscious in reality that you live by the life of God in you? உனக்கு நிஜத்துல முழு எண்ணத்தோட முழு ஃபோக்கஸோட தேவன் எனக்கு கொடுத்துக்கிற இந்த தெய்வீக ஜீவனை கொண்டு தான் வாழுகிறேன் அப்படிங்கிற எண்ணம் இருக்கா? Or do you think you go to God in prayer alone? இல்லைனா நான் ஜெபம் பண்ணும்போது மட்டும் கடவுள்கிட்ட போகிறேன்னு நினைக்கிறியா? That makes the big difference far beyond your prayers. அதுதான் இருக்கிறதுல பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணும். When your habitation is in this realm, உங்களோட இருப்பிடம், உங்கள் உறவு, உங்களுடைய வாழ்க்கை இந்த மண்டலத்தில் இருக்கணும். That's very important. He says, விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடு, நித்திய ஜீவனை பற்றிக்கொள், அதற்காகவே நீ அழைக்கப்பட்டாய், அநேக சாட்சிகளுக்கு முன்பாக நல்ல அறிக்கையை பண்ணினவனுமாய் இருக்கிறாய். In English, and has professed a good profession before many witnesses. So now my question is, what profession did he make? இப்போ என் கேள்வி என்னன்னா, திமோத்தி என்ன சொல்லியிருப்பாரு வாயினால? நம்ம எல்லாம் என்ன சொன்னோம்? We accepted Jesus as the Lord and Savior of our life and we said we are a new creation. 2 Corinthians 5:17. நாம கிறிஸ்துவ சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டா என்ன சொன்னேன்? 2 கொரிந்தியர் 5:17 படி நான் புதிய சிருஷ்டியா இருக்கிறேன். What is this new creation? இந்த புதிய சிருஷ்டி என்னது? This new creation is something that has this eternal life as its true portion. இந்த புதிய சிருஷ்டிங்கிறது நித்திய ஜீவனை தன்னுடைய சொந்த சொத்தாக, சொந்த ஜீவனாக உடையது. இதுதான் நம்ம சொன்னோம். ஸோ நீ பிரச்சனை இல்லாத சமாதானமாக வாழ்க்கையை வாழ்றியா அப்படிங்கிறது கேள்வி இல்லை. உன் வாழ்க்கையில் நடக்கிற எல்லாத்துலேயும் நித்திய ஜீவன் வெளிப்படுதாங்கிறது கேள்வி. That is your call, to live
supernatural to live this eternal life out. Right? It is not whether you are living a problem free life. The question is whether your life is showing the supernatural abilities of God in all that you do, whether you are reflecting the life of Christ in everything that happens for you. உனக்கு நடக்கிற ஒரு விஷயத்திலும் தேவனுடைய வல்லமையும் அந்த நித்திய ஜீவனுடைய மகிமையும் வெளிப்படுதா அப்படிங்கிறது தான் கொஸ்டின். The way people studied Jesus, they say when Jesus moved his hands, something was happening. He was never normal. இயேசுவோடைய வாழ்க்கையை படித்தவங்க சொல்கிறாங்க, வேதத்தில் ஒரு வார்த்தை இது இருக்கும், என்ன இருக்குன்னா, அவர் எழுதின அற்புதங்கள் எல்லாவற்றையும் பேப்பரில் எழுதினா உலகத்தில் உள்ள பேப்பர்ஸ் கொள்ளாது, இருந்தாலும் நீங்கள் புரிஞ்சுக்கிறதுக்காக சில விஷயங்களை எழுதி வச்சுருக்கோம், அப்படி தான் எழுதியிருப்பாங்க. It would be written, if all the miracles that Jesus did was written on paper, all the papers of the whole world will not hold them, but such as some things are written for you, for your understanding or learning. அதுதான் சொல்லியிருக்கோம். So scholars say Jesus was a miraculous man 24/7. வேத பண்டிதர்கள் சொல்கிறாங்க, இயேசு 24 மணி நேரமும் அற்புதம் செய்கிறவராக இருந்தார். அவர் கையை தூக்குனா என்ன நடந்துச்சு, அவர் திரும்பினா என்ன நடந்துச்சு, இந்த மாதிரி he was all out and out supernatural. He needed money. He sent people to fish and the fish gave him money. அவருக்கு காசு தேவைப்பட்டது, மீன் பிடிக்க ஆளுனாரு, வாயில் காசு இருந்துச்சு. A supernatural life beyond the laws of the world. இந்த உலகத்துக்கு அப்பாற்பட்ட வாழ்க்கை, இந்த உலகத்தோட சட்ட திட்டங்களை தாண்டின வாழ்க்கை. Paul was bitten by the serpent. He just shook it off and went on with what he was doing out. பவுலுக்கு பாம்பு கடிச்சது, அதை தட்டி போட்டுட்டு அவர் என்ன செஞ்சுட்டு இருந்தாலும் அதை தொடர்ந்து செஞ்சுட்டு இருந்தார். A life that is above the natural. Now my question is, do you have this kind of life and do you live it? என் கேள்வி என்னன்னா, இப்படிப்பட்ட ஜீவன் உங்களுக்குள்ள இருக்குதா? இந்த ஜீவனை நீங்க வாழ்றீங்களா? You are in the kitchen, you got some cut in your hand, you just place your hand and you take your finger off and there is no cut, no wound. Do you live that? நீங்க கிச்சன்ல இருக்கிறீங்க, ஏதோ தெரியாம லேசா கட் வெட்டுப்பட்டுருச்சு, அதில் கை வைக்கிறீங்க, திரும்ப கை எடுக்கிறீங்க, வெட்டும் இல்லை ரத்தமும் இல்லை, வாழ்றீங்களா? An ant bit you and you don't feel the pain, you don't have that swelling and you see that and there is nothing. Do you live that? ஒரு எறும்பு உங்களை கடிச்சிச்சு, அந்த எறும்பு கடித்த இடத்துல வீக்கமும் இல்லை, அந்த எறும்பு கடிச்சதுக்கான வலியும் இல்லை, அதை வாழ்றீங்களா? That is when this truth has become reality and that is impacting your daily life. அப்போதான் இந்த சத்தியம் உங்களுக்கு நிஜமாக இருக்குது, இந்த நிஜம் உங்களோட அன்றாட வாழ்க்கையை அஃபெக்ட் பண்ணுது. You are taking this truth and fighting in your mind, I should lay hands and they should be healed, miracle happening, signs and wonders happening, this all should happen, I know the truth, I have got this, I should do this. No, wait before you go there. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, இந்த சத்தியத்தை செம மேட்ரு எனக்கு புரிஞ்சிச்சு, நான் கை வச்சா, நான் சொன்னா, நான் கமெண்ட் பண்ண அற்புத அடையாளங்கள், இது நடக்கும் அது நடக்கும், அப்படி இப்படின்ட்டு போயிட்டு கை வச்சு அது நடக்கும் இது நடக்கும் போகிறீங்க. நீங்கள் அங்கெல்லாம் போகிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், நான் சொல்கிறது கேளுங்க. Has this eternal life impacted you so deeper that you don't draw from the well of the flesh but you live from the well of the spirit? இந்த சத்தியம், இந்த உண்மை உங்களை ஊடுருவி இருக்கா? நீங்கள் அன்னாட வாழ்க்கைக்கு உங்கள் மாம்சத்தின் அந்த வெல் குளத்திலிருந்து தண்ணி எடுக்காமல் உங்கள் ஆவியில் உள்ள உண்மையான ஜீவன்லேருந்து எடுத்து வாழ்கிறீங்களா? That is the fight. What do you choose to do? Do you choose God? Do you choose this eternal life that is resident with you for all that you do? நீங்கள் தேவனை தேர்ந்தெடுக்கிறீங்களா? உங்களுக்குள்ள தங்கி இருக்கிற இந்த பரிசுத்த ஆவியானவரை, இந்த மேன்மை எடுக்கிறீங்களா? குட். ஐ ஹவ் ப்ரொவோக்ட் யூ. நவ் ஹவ் டு டூ இட். உங்களை கொஞ்சம் தட்டி விட்டுருக்கேன், இது எப்படி பண்ணலாம்? லெட்ஸ் கோ டு ஜாஷுவா 1:8. யோசுவா 1:8. இந்த நியாய பிரமாணத்தின் புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக, இதில் எழுதியிருக்கிறபடியெல்லாம் நீ செய்ய கவனமாய் இருக்கும்படி இரவும் பகலும் அதிலே தியானித்து கொண்டிருப்பாயாக. அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், அப்பொழுது புத்திமானாயம் நடந்து கொள்வாய்.
This book of the law shall not depart out of your mouth, thou shalt meditate therein day and night, that thou mayest observe to do according to all that is written within, for then thou shalt make your way prosperous, and then thou shall have good success. இது எல்லாருக்கும் தெரியும், ஆல்ரெடி 2-3 வாட்டி நான் பிரசங்கம் பண்ணியிருப்பேன். பட் இன்னைக்கு ஒரு 2-3 இடத்துல ஃபோக்கஸ் பண்ணுங்க. பேனா எடுத்து மெடிடேட் தேர் இன், அதை அண்டர்லைன் பண்ணுங்க. தேர் இன். ரெண்டாவது அப்படியே நைட் 2 இடத்துல தென் வருது. தென் thou shall make your way prosperous. இன்னொரு இடத்துல then thou shall have good success. ஓகே, தமிழில் பார்த்தா இந்த நியாயப்பிரமாணத்தின் புத்தகம் வாயை விட்டு விலகாதிருப்பதாக எழுதி படிக்கிறப்படிலாம், நீ செய்ய கவனமாய் இருக்கும்படி இரவும் பகலும் அதிலே தியானித்து கொண்டிருப்பாயாக. அப்பொழுது, அந்த அப்பொழுதை மட்டும்தான் அண்டர்லைன் பண்ணலாம். 2 வாட்டி அப்பொழுது வருது. ஓகே, now let me give the true reasoning. சரி, இதில் உள்ள உண்மையை பேசுவோம். பட் thou shall meditate therein, அதாவது என்னன்னா, நீ அங்கு தியானமாய் இருப்பாயாக. தமிழ் பைபிள் எழுதிக்கோங்க, அங்கு. இந்த நியாயப்பிரமாணத்தின் புஸ்தகம் உன் வாயை விட்டு விலகாதிருப்பதாக, நீ அங்கு தியானமாய் இருப்பாயாக. தமிழில் எப்படி எழுதியிருக்குன்னா, நியாயப்பிரமாணம் வாயை விட்டு விலகாதப்பா, இதிலே எழுதியிருக்கபடியெல்லாம் நீ செய்யும்படி கவனமாக இருப்பாயாக அப்படின்னு எழுதியிருக்கு. ஆனால் இங்கிலீஷில் எப்படி சொல்லியிருக்கு? The book of the law shall not depart from your mouth, but thou shall meditate therein. So when you go to the root word of this scripture, you will find he is seeing the word as a place. இந்த வசனத்துடைய ஆதாரத்துக்கு மூல பாஷையில் போய் பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் புரிஞ்சுப்பீங்க. அவர் வார்த்தையை ஒரு இடமாக பார்க்கிறார். You know that Jesus said, I go to prepare you a place in the Father. உங்களுக்கு தெரியும், இயேசு சொன்னார், உங்களுக்கு என்று பிதாவிடத்தில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு, உங்களுக்கு ஒரு வாசஸ்தலத்தை உண்டு பண்ணுறேன் அப்படின்னு பேசினார். ஸோ kind of have an idea. But know that the word of God is a place to be. ஒன்று நல்லா தெரிஞ்சுங்க, தேவனுடைய வார்த்தை அப்படிங்கிறது நாம் வசிக்கிறதற்கு ஒரு இடம். How many of you really know, you really feel that you live in this place or an address called the word? எத்தனை பேர் இந்த வார்த்தை அப்படிங்கிற அந்த அட்ரஸில் இருக்கிறீங்க? You all learn from the word, you all listen from the word, you all speak the word. You don't live the word, you don't live in the word. You may try to live by the word. That is the problem. நீங்கள் வார்த்தையை கேட்பீங்க, வார்த்தையை பேசுவீங்க, வார்த்தையை சொல்லுவீங்க, வார்த்தையை மனப்பாடம் பண்ணுவீங்க. நீங்கள் வார்த்தையில் வாழ்கிறவங்களாக இருக்க மாட்டீங்க, வார்த்தையின் படி வாழுகிறவர்களாகவோ வாழ முயற்சிக்கிறவர்களாக இருப்பீங்க. That's the problem. அதான் பிரச்சனை. I pray that you will come to a place where the word of God is an address for you. நான் ஜெபிக்கிறேன், நீங்கள் ஒரு இடத்துக்கு வரணும். எங்கன்னா வசனம், வார்த்தை உங்களோட அட்ரஸாக மாறணும். How can I live in the word? இந்த நியாயப்பிரமாணத்தின் புஸ்தகம் உன் வாயை விட்டு விலகாத இருப்பதாக, but thou shall meditate therein day and night. இரவும் பகலும் அங்கே தியானமாயிரு. எங்கே? வார்த்தையில். And the Bible also, this word can also be said as a person. இந்த வார்த்தையை எப்படி ஒரு இடம் அப்படின்னு வேதம் சொல்லுதோ, அதே மாதிரி இந்த வார்த்தையை ஒரு பர்சன் அப்படின்னு வேதம் சொல்லுது. In the beginning was the word was with the Lord, and all that was made was by the Lord, out of him nothing was made, in him was life அப்படின்னு ஆரம்பிக்கும். நீங்கள் யோவானில் முதல்ல படிச்சீங்கன்னா அப்படி இருக்குன்னா, அதில் வார்த்தை இருந்தது, வார்த்தை தேவனோடு இருந்தது, தேவனாக இருந்தது, அவரை அன்றி ஒன்றும் உண்டாக இருக்கும்போது அவருக்குள் ஜீவன் இருந்தது. அப்படின்னா என்ன? This word is a person. So you need to know 2 things. What you have learned, what you have heard by the word, your identity, your authority, your position in Christ, and all these truths. This is a place to rest in, relax in, feast in. இப்போ நீங்கள் கேட்டுக்கிற இந்த வார்த்தை எல்லாமே, நீங்கள் யார், எங்கே இருக்கிறீங்க, உங்கள் சத்தியம் என்ன, உங்களை ஆண்டவர் எப்படி வச்சுக்கிறாரு, இப்படி எல்லா விஷயமும் நீங்கள் கேட்ட இந்த காரியங்கள் எல்லாமே நீங்கள் உட்கார்ந்து சாப்பிட்டு இளைப்பாரி பேசி விளையாடி தங்கி ஓடி ஆடி நிற்கக்கூடிய ஒரு இடம்.
You've got to approach the Bible as if you are exploring a house or a forest or anything. நீ வேதத்தை ஒரு வீட்டையோ இல்லைனா ஒரு காடையோ ஒரு இடத்தையோ நீ எக்ஸ்ப்ளோர் பண்ணுற மாதிரி இங்கே என்ன இருக்குது, இதில் என்ன இருக்குது, இங்கே என்ன இருக்குது, இதில் என்ன இருக்குது, இங்கே என்ன இருக்குது, இங்கே என்ன இருக்குது, இங்கே என்ன இருக்குது, அப்படி ஓடி ஓடி தேடுகிற விஷயமா உனக்கு வேதம் இருக்கணும். தட் இஸ் வென் யூ ஆர் தேர் இன் டே அண்ட் நைட். அப்போ தான் இரவும் பகலும் அங்கே இருக்கிறீங்க. ரைட்? We unfortunately, generally Christians, go there only for needs. பார்த்தா சராசரியாக கிறிஸ்தவங்க ஏதோ தேவைக்கு இது வேணும் அது வேணும், இந்த வசனத்தை சொல்லி நான் மெடிடேட் பண்ணி நான் கன்ஃபஸ் பண்ணி ப்ரேயர் பண்ணால் எனக்கு இது நடந்துடும். That's a very low level of Christianity. When you think you meditate and you speak and you attain something, நான் இதை சொல்லி இதை பேசி இதை மெடிடேட் பண்ணி எனக்கு இது கிடச்சிரும், அப்படி வாழ்ந்துட்டுங்கன்னா ரொம்ப கீழே வாழ்ந்துட்டுருக்கேன்னு அர்த்தம். யூ ஹாவ் டு கம் அப். நீங்கள் மேலே வரணும். ஆமென். See, and again what he says, அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய். You will make your way prosperous. God is not going to make your way prosperous. You are going to make your way prosperous. அதாவது இது செய்யும்போது நீங்கள் என்ன பண்ணுறீங்க, நீங்கள் உங்கள் வழியை வாய்க்க பண்ணுறீங்க. ஸோ you can never blame God for anything that is not happening right in your life. உன் வாழ்க்கையில் சரியாக நடக்காத எந்த விஷயத்துக்கும் எப்பவும் யாரும் தேவனை பழி சொல்லவே முடியாது. It is impossible. That will never stand. Why God you didn't do this? Why God this didn't happen? Why God there was a delay? Why God this never will stand? ஏன் ஆண்டவரே இது நடக்கல, ஏன் ஆண்டவரே இது பண்ண முடியல, ஏன் இது வரல, ஏன் நீங்கள் எனக்கு செய்யல, இந்த வார்த்தையை ஆண்டவர்கிட்ட எப்போவுமே கேட்க முடியாது. Because God has given you a way to make your way prosperous. ஏன்னா ஆண்டவர் உன் வழியை வாய்க்க பண்ணுவதற்கு ஒரு வழியை கொடுத்துக்கிறார். And he doesn't move from his word here and there. அவர் தன்னோட வார்த்தையிலிருந்து இங்கே அங்கே நவர மாட்டார். இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் வாயை விட்டு விலகாமல் இருக்கணும். இதில் எழுதிக்கிறபடிலாம் நீ கவனமாக இருக்கணும். நீ அங்கே இரவும் பகலும் தியானமாக இருக்கணும். அதை நீ செஞ்சேன்னா உன் வழியை வாய்க்க பண்ணுவாய். சிம்பிள். Now the first verse that we read today, முதல்ல நம்ம வாசிச்ச வசனம் 1 தீமோத்தேயு 6:12 என்ன சொல்லுதுக்கு? Fight the good fight of faith. Hold on to eternal life. என்ன சொல்லுது? உன்னுடைய நல்ல போராட்டத்தை போராடு, நித்திய ஜீவனை பற்றிக்கொள். ஓகே. Now the second verse says meditate therein. அப்போது நீ இங்கே தியானமாக இருந்து இந்த வசனத்தில் தியானமாக இருந்து என்ன அவரோட எலும்போட எலும்பாக்கியிருக்காரு, சதையோட சதையாக இருக்காரு, அவரோட பர்வதத்தில் உட்கார வச்சுக்காரு, அவரோட நான் ஒன்றா இருக்கிறேன், அவரை போலவே இருக்கிறேன், அவரோட ஆவியில் இருக்கிறேன், அவரோட ஜீவனை கொண்டுக்கிறேன், அவரோட சரீரத்தின் அங்கமாக இருக்கிறேன், அவயவமாக இருக்கிறேன். வா லார்ட் தேங்க்யூ. இதை நீ வசனத்தில் தேடி தேடி இதை படித்து இதை ஆராய்ஞ்சு இங்கே இருந்தேன்னா இந்த தியான வாழ்க்கையே உன்னை வெற்றிகரமாக நிறுத்தும். If you can keep yourself searching the scriptures that you are flesh of his flesh, bone of his bone, light into the light, glory into the glory, one member of the body, with the Lord at his table, at his city, at his mount, when you search all these things in the scriptures and when you read and live therein, this makes your way prosperous. As simple as it could be. ரொம்ப சாதாரணம். Who can give such a light life than our God himself? நம்ம கடவுளை விட இவ்வளவு சாதாரணமான ஒரு வாழ்க்கை யாரால கொடுக்க முடியும்? You are asking, I am praying for 10 years, 20 years and this has not happened. I am telling you, stop that prayer. Meditate on the word. நீங்கள் சொல்கிறீங்க 10 வருஷம் 20 வருஷம் எனக்கு இந்த விஷயம் நடக்கலை. நான் சொல்கிறேன், உன் ஜெபத்தை நிறுத்திட்டு வேதத்தில் தியானமாயிரு. You will make your way prosperous. நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவ. This is the principle. This is the way you win life. இதுதான் சட்டம். இப்படி தான் வாழ்க்கையை ஜெயிக்கணும். This is how. See, he says you will make good success. இங்கிலீஷில் தமிழில் எப்படி இது இருக்கு? அப்பொழுது உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், புத்திமானாயம் நடந்து கொள்ளுவாய். அது நமக்கு என்னமோ முட்டாள்தனம் பண்ணாமல் ஒழுங்காக இருப்பேன்னு படிச்சுப்பாங்க. பட் அது சொல்ல, இன் இங்கிலீஷ் இட் இஸ் லிஃப்டிங் த பேராமீட்டர்ஸ், ஸ்ட்ரெஸ்ஸிங் இட் மோர், கிவிங் இட் மோர் இன்சைட். அந்த மாதிரி தமிழில் ரெண்டர் ஆகலை. இட் இஸ் you will make your way prosperous and have good success. அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், நல்ல பலனை பெறுவாய், பெரிதான அறுவடையை பெறுவாய், சிறப்பான வாழ்க்கையை வாழ்வாய். அதுதான் அதோட அர்த்தம்.
You will make good success. What is good success? Getting centum in all subjects, good success. Investing 10,000 rupees and getting 10 crore, good success. Planning for one house but buying 20 houses, good success. நல்ல வெற்றி, நல்ல ஜெயம், நல்ல பலன் அப்படின்னா என்னது? எல்லா சப்ஜெக்ட்லேயும் 100க்கு 100 வாங்குறது, இல்லை ஒரு 10,000 ரூபா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி 10 கோடி ரூபாய் எடுக்கிறது, இல்லை ஒரு வீடு வாங்க போன இடத்துல 15 வீடு வாங்குறது. தட் இஸ் குட் சக்ஸஸ். தலைவலிக்கு தாங்க கை வச்சேன், பார்த்தா அவருக்கு கேன்சர்லேருந்து சரியாயிட்டாரு. தட் இஸ் குட் சக்ஸஸ். யூ அண்டர்ஸ்டாண்ட்? You know, that is what you want to happen in your life. That is what you are praying for. அதுதான் உங்கள் வாழ்க்கையில் நடக்கணும்னு நினைக்கிறீங்க, அதுக்காக தான் நீங்கள் ஜெபிக்கிறீங்க. பட் திஸ் இஸ் த வே. ஆனால் அதுக்கான வழி இதுதான். See, people go and fast. What is fasting if you are not residing in the word? மக்கள் இந்த வல்லமை வேணும், அதிகாரம் வேணும், நான் பெரிய பெரிய ஊழியம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு போய் உபவாசம் பண்ணுறாங்க. நீ வார்த்தையில் இல்லைன்னா உன் உபவாசம் என்னத்துக்கு? That's of no use. So feast in the word, live in the word, move in the word, abide in the word. வார்த்தையில தரித்திரு, இதுல தங்கியிரு, இதை திரும்ப திரும்ப யோசி, திரும்ப திரும்ப பேசு. Okay, Philippians chapter 2 verse 12. பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 2வது அதிகாரம் 12வது வசனம். Philippians chapter 2 verse 12. Wherefore my beloved, as ye have always obeyed, not as in my presence only, but now much more in my absence, work out your own salvation with fear and trembling. ஆதலால் எனக்கு பிரியமானவர்களே, நீங்கள் எப்பொழுதும் கீழ்ப்படுகிறபடியே நான் உங்களுக்கு சமீபமாக இருக்கும்போது மாத்திரமல்ல, நான் தூரமாக இருக்கிற இப்பொழுதும் அதிக பயத்தோடும் நடுக்கத்தோடும் உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள். இப்போ என்ன சொல்றாரு? சமீபமாக இருக்கும்போது இதெல்லாம் சொல்லிட்டாரு. நீ ஆண்டவரோட ஒன்றா இருக்கிற, ஒரே ஆவியாக இருக்கிற, ஒரே ஜீவனாக இருக்கிற, மாம்சத்தோடு மாம்சமாக, ரத்தத்தோடு ரத்தமாக, அவருடைய பர்வதத்தில், அவருடைய நகரத்தில் அவரை போல், இன்னும் ஆல் திஸ் பக்கத்தில் இருக்கும்போது பவுல் நீ யார், நீ என்ன, எல்லாம் சொல்லிட்டார். இப்போ தூரம் போயிட்டார். தூரம் வந்து சொல்கிறாரு, ஏய் நான் பக்கத்தில் இருக்கும்போது எவ்வளோ ஸ்டூடியஸாக இருந்தீங்களோ அதே மாதிரி நான் தூரத்தில் இருக்கும்போது ஸ்டூடியஸாக இருங்கடா, உங்களுக்கு உள்ளே இருக்கிறதெல்லாம் வெளியில் கொண்டு வாங்க அப்படிங்கிறார். யூ அண்டர்ஸ்டாண்ட்? Paul was with them. He said who they are, what they are, how the whole world responds to them, how great they are, how much they are equal to God, and what all authorities he has been given to them. That is what Paul preached to them. That is what they listened when they were with Paul. And now Paul says, have the same diligence when I am away from you. That is when you will bring out what is in you. See, you know within you, you are the Lord's. உங்களுக்குள்ள உங்களுக்கு தெரியும் நீங்க தேவனோடு. Within you, you know you are flesh of his flesh and bone of his bones. உங்களுக்குள்ள தெரியும் அவரோட நீங்க எலும்போட எலும்பா, சதையோட சதையா ஒண்ணா, இன்னும் lot of things. பட் இது எல்லாம் உள்ள இருந்தா போதாது, இது வெளியே தெரியணும். You know, when Kathryn Kuhlman walked out, even when she was in the kitchen, there was such a thick glory and everybody fell on the floor because they could not stand the glory that she was carrying with her. Even before she walked on the platform, people would fall flat because of the presence of God that was so thick. Kathryn Kuhlman ஊழியக்காரங்க இருந்தாங்க. அவங்க நடந்து வரும்போது கிச்சனில் இருக்கிறவங்களாம் கீழே விழுந்துருவாங்க. அவங்க ஸ்டேஜில் ஏறுறதுக்கு முன்னாடி மொத்த பேரும் தரையில் விழுந்துருவாங்க. அவ்வளவு பெரிய மகிமை இருந்தது. And there are many things we can say. There was a man called Patrick. He came and there was an island full of snakes. Patrickனு ஒரு ஊழியக்காரர் இருந்தார். ஒரு தீவு ஃபுல்லாக வெறும் பாம்பு. And he said, no snakes in this island anymore. There was no snakes. You don't find snakes till today. இன்னைக்கு வரைக்கும் பாம்பு நீங்க அந்த ஐலண்ட்ல கண்டுபிடிக்க முடியாது. The king son, the prince was dead, buried. After 7 days they came to this man. They asked, can you raise him? It was a challenge, not a request. Please understand. அது பேட்ரிக் கிட்ட வந்த ஒரு சேலஞ்சு. நீ என்னமா இயேசு கடவுள் இதெல்லாம் ரொம்ப பேசிட்டு இருக்கிறியே, எங்கள் ராஜாவோட பையன் என்னது இளவரசன் இறந்துட்டாரு, புதைச்சி 7 நாள் ஆச்சு, உன்னால் எழுப்ப முடியுமா அப்படின்னு கேட்டான்.
he asked them, where did you bury? எங்கே புதைச்சிங்கன்னு கேட்டார். went there. upon the tomb he wrote Patrick on the sand. அந்த புதைச்சிருந்த இடத்துல மண்ணு மேலே பேட்ரிக்னு எழுதினார். தோண்டி எடுத்துக்க அப்படின்னா. he said, dig him out. they dug him out. the man came out alive. அந்த செத்தவன் உயிரோடு வந்தான். and there are many such stories. in Africa, at a time there were so many healings happening. These people who were praying for the sick to be healed, the number of healings that was happening so much they could not end the meeting. ஆஃப்ரிக்காவில் மீட்டிங் முடிச்சு ஸோ ஹீலிங் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க ப்ரே பண்ண 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 அவ்வளோ ஹீலிங் நடக்குது. இவங்களால் அந்த ஹீலிங்கை நிறுத்தவே முடியல. அவ்வளோ பேர் நாள் கணக்கில் போயிட்டு இருக்கு. கடைசியில் என்ன சொன்னாங்க, தேவ ஒரு 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 குச்சை பார்த்து அந்த குச்சி மேலே கை வச்சு இதை தொடுறவங்களாம் சுகமாக வேண்டான்ட்டு போயிட்டாங்க. வந்தான் தொட்டான் சுகமாயிட்டு போயிட்டே இருக்கிறான். வரவன்லாம் தொட்டு தொட்டு சுகமாகறான். ஸோ ஃபைனலி they laid their hands on a stick and they blessed it and went. And anybody who came after that, they touched the stick and they got healed. Now when you go in theological details, you will debate about these things. நீங்கள் இந்த ரொம்ப வேதத்தை கற்று தேர்ந்தவங்க மாதிரி லாஜிக்கலெல்லாம் போனீங்கன்னா சண்டை போடுவீங்க. பட் த ட்ரூத் பிஹைண்ட் திஸ் இஸ், தே ஹேட் சம்திங் ஃப்ரம் விதின் தெம் தட் வாஸ் ஃப்ளோயிங் அவுட் ஆஃப் கண்ட்ரோல், இம்மெஷரபிள், தட் காஸ்ட் தீஸ் திங்ஸ் டு ஹேப்பன். ஆனால் உண்மை என்னன்னா, அவங்களுக்கு உள்ளிருந்து ஏதோ ஒரு நதி ஓடிட்டு இருந்துச்சு. அது அவங்களையும் தாண்டி இதெல்லாம் செஞ்சிட்டு இருந்துச்சு. இட் வாஸ் தேர் ஐடென்டிட்டி that they had in the Lord. அது என்னன்னா, அவங்கள கடவுளுக்குள்ள எப்படிப்பட்டவர்களா ஒன்னாக இணைந்து அறிந்து கொண்டார்கள். Right? These things will not come out of you like by shouting and screaming. This comes out of you when you meditate day and night. இது உங்களுக்குள்ளேருந்து வெளியில் நீங்கள் கத்துறதுனாலையும் கூப்பாடு போடுறதுனாலையும் வராது. நீங்கள் இரவும் பகலும் தியானமாக இருக்கும்போது அது வெளியில் வரும். பிஃபோர் யூ ஸ்பீக் அ வேர்ட், டெலிவரன்சஸ் அண்ட் ஹீலிங்ஸ் வில் ஹேப்பன். நீ வாய் திறந்து பேசுறதுக்கு முன்னாடி விடுதலையும் அற்புதங்களும் நடக்கும். ரைட்? யூ ஆர் இன் Philippians chapter 2:12. பிலிப்பியர் 2:12 இருந்தோம். Wherefore, my beloved, as ye have always obeyed, not as in my presence only, but now as much more in my absence, work out your salvation with fear and trembling. நான் உங்களோடு இருந்தப்போ மட்டும் இல்லை, இப்போவும் பயத்தோடும் நடுக்கத்தோடும் உன் ரட்சிப்பை பூரணப்படுத்திக்கொள். You know your salvation within you. You've got to perfect it. As you meditate, the perfection will reflect. உங்களோட ரட்சிப்பு, நீங்கள் எங்கே இருக்கிறீங்க, உங்களை ஆண்டவர் எப்படி வச்சுருக்காருன்னு உங்களுக்கு தெரியும். நீங்கள் அது மேலே கொள்ளுகிற தியானம் அதை வெளியில் விளங்க பண்ணும். மக்களுக்கு தெரிகிற அளவுக்கு அது நடக்க பண்ணும். and that comes out of you. Finally, let's go to 2 Corinthians chapter 3 verse 18. இறுதியாக 2 கொரிந்தியர் 3:18. நாம் எல்லாரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு, ஆவியா இருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாகத்தானே மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபப்படுகிறோம். We read in Romans 12 verse 2, be transformed by the renewing of your mind. நம்ம ரோமர் 12:2 வாசிச்சோம், உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள் அப்படி படித்தோம். The same kind of transformation he is talking. அதே மறுரூபத்தை தான் இங்கேயும் பேசுகிறாரு. பட் he is coming from a different perspective. இங்கே ஆனால் வேற மாதிரி சொல்கிறார். மகிமை மேல் மகிமம் அடைந்து மறுரூபம் ஆகுங்கள். எதை பார்த்து மகிமை மேல் மகிமை அடைந்து? Let me read it in English. But we all with open faces beholding in a glass the glory of God are changed into the same image from glory to glory, even as by the Spirit of the Lord. அப்போ ஆவியானவர் மூலமா ஒரு கண்ணாடியில் பார்க்கறது மாதிரி தேவனுடைய மகிமையை பார்த்து நீ மகிமை மேலே மகிமை அடைகிற. So in the class for the 3 days, what you saw was the glory of God. இப்போ 3 நாள் செஷனில் நீங்கள் பார்த்தது தேவனோட மகிமை. What all he has done with our life. நம்ம ஜீவனில் நம்மளோட வாழ்க்கையில் அவர் என்னெல்லாம் பண்ணியிருக்கிறார். That is what you saw.
Now as you behold, நீங்க அதை பார்க்கும்போது, அதை பார்த்துட்டே இருக்கும்போது, அந்த பார்வை உங்களுக்குள்ள இருந்துகிட்டே இருக்கும்போது நீ மகிமை மேல மகிமை அடையிற. And then you are changed to the same image of what you saw in that. அதுக்கப்புறம் நீ அதில் என்ன பார்த்தியோ அதுவாகவே மாறுகிற. அப்போ நீ பார்த்தது, உனக்கு தெரிஞ்சது, உனக்கு புரிஞ்சதெல்லாம் அதுவாகவே நீ மாறுற வரைக்கும் நீ என்ன பண்ணணும்? பார்த்துக்கிட்டே இருக்கணும். Until you change like the same in the natural, you've got to see upon it, look upon it, gaze upon it, meditate upon it, read upon it, speak upon it. நீ அதை பேசி, அதை யோசிச்சு, அதை தியானிச்சு, அதில் திரும்ப 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 பார்க்க you are turned into the same image. You meditate upon Paul. நீங்கள் பவுலை குறித்து தியானிக்கிறீங்க. பாம்பு கடிச்சது, மனுஷனுக்கு ஒன்றுமே ஆகலை. எப்படி ஒன்றுமே ஆகலை? லைஃப் ஆஃப் காட் உள்ளே இருந்துச்சு. ஒரு செல்லுக்குள்ளேயும் தேவனுடைய ஜீவன் இருந்துச்சு. நீ பவுலை குறித்து you meditate about Paul. You say the serpent bit him and nothing happened to him. Why? Because the life of God in him. He said, I died and Christ lives in me. அவர் சொன்னார், நீ வாழ்வது நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள்ள வாழ்கிறார். So Paul had no idea about who he was. He was completely swallowed by the life of Christ in him. பவுலுக்கு அவரை பற்றின ஒரு எண்ணமே இல்லை. முழுக்க முழுக்க கிறிஸ்துவே வாழ்ந்தார். அப்போ அந்த இடத்துல அந்த பாம்பு கடிக்கும்போது, அந்த விஷயம் நடக்கும்போது அந்த இடத்துல அப்படிப்பட்ட ஜீவன் இருந்துச்சு. அந்த பாம்போட விஷத்தை காட்டிலும் பல மடங்கு வல்லமை உள்ள ஜீவன் அந்த பாம்போட விஷத்தை விழுங்கிருச்சு. A life that was in Paul was so great. It swallowed the venomous snakes biting or whatever venom it gave, and the life that was in Paul was so great. Right? I see that. And now I see this glory. நான் இதை பார்க்குறேன், இந்த மகிமை எனக்குள்ளே பார்க்குறேன். I have got the same kind of life. எனக்குள்ள அதே ஜீவன் இருக்குது. Nothing can by no means hurt you அப்படின்னு வேதத்தில் it is written in the Bible. ஒன்றும் உங்களை ஒரு விதத்திலும் சேதப்படுத்தாது. So I can drink a poison or I can take anything or anything happens to me, whatever comes into me, it does not hurt me. I have a life that is prevailing. எதுவாக இருந்தாலும், நான் எது குடித்தாலும், விஷமாக இருந்தாலும், எதுவாக இருந்தாலும் எனக்குள்ளே என்னை ஒன்றும் செய்ய முடியாது, எதுவும் என்னை ஒன்றும் சேதப்படுத்த முடியாது. இது எல்லாத்துக்கும் தாண்டி ஒரு ஜீவன் எனக்குள்ளே இருக்குது. யூ அண்டர்ஸ்டாண்ட்? த மோர் யூ ஆர் லாஸ்ட் இன் டு தீஸ் திங்ஸ், த பெட்டர் திங்ஸ் ஆர் ரிவீல்டு இன் யுவர் லைஃப், த பெட்டர் த க்ளோரி இஸ். இந்த மாதிரி காரியங்களுக்குள்ள நீங்கள் எந்த அளவுக்கு தொலைஞ்சு போகிறீங்களோ அந்த அளவுக்கு உங்கள் வாழ்க்கையில் இந்த காரியங்கள் எல்லாத்தையும் பார்ப்பீங்க. There are people who pray, Lord, you did for him, do it for me also. Lord, you did for him, do it for me also. Okay, that is LKG, leave that out. Come up. ஆண்டவரே நீங்கள் அவளுக்கு பண்ணீங்க, எனக்கும் பண்ணுங்க. ஆண்டவரே நீங்கள் அவளுக்கு பண்ணீங்க, எனக்கும் பண்ணுங்க. கரெக்டு, பரவாயில்ல. எல்கேஜி பாடம் அதெல்லாம் விட்டுருங்க, அடுத்த லெவலுக்கு வாங்க. That will not last for a long. Challenge you. அந்த ஜபம் ரொம்ப நாளைக்கு நடக்காது. 1 2 நடக்கும், 3 4 நடக்கும். அதுக்கப்புறம் அதே மாதிரி ஜெபித்து பாருங்க, ஆமாம் பிரதர் நடக்க மாட்டேங்குது. எவ்ரிபடி வில் டெல், பிகாஸ் தட் இஸ் நாட் த ரைட் பிரின்சிபல் தட் காட் டீச்சஸ் யூ. தட்ஸ் ஓகே ஃபார் அ சைல்டு ஃபார் அ வைல். ஏன்னா அது தேவன் உனக்கு கொடுக்குற, ஆண்டவர் கொடுக்குற பிரின்சிபல் கிடையாது. வேதத்தை தெரிஞ்சுக்காத, கடவுளை பற்றி சரியாக புரிஞ்சிக்காத ஒரு வாழ்க்கைக்கு ஒருத்தங்களுக்கு அது ஓகே. நீங்கள் அவங்களுக்கு பண்ணீங்க, எனக்கும் பண்ணுங்க, ஒத்த காலம் நின்னா ஓகே ஃபைன், இந்த வச்சுக்கோ. But God is not like that. He doesn't want you to live a lifetime with that childish understanding. ஆண்டவர் அப்படிப்பட்டவர் இல்லை. அந்த ஒரு சின்ன குழந்தை மாதிரி உள்ள ஒரு எண்ணத்தோட, ஒரு ஒரு வளர்ச்சி இல்லாத, முதிர்ச்சி இல்லாத ஒரு எண்ணத்தோட உன் முழு வாழ்க்கையை வாழணும்னு ஆண்டவர் விரும்ப மாட்டார். He wants you to grow up. He wants you to be lost in the word. Oh, you did that, you did that. See, your gaze gets you lost in the word. நீங்கள் உங்கள் பார்வை வேதத்தை படிக்கும்போது ஆபிரகாமு, யோசேப்பு, யாக்கோபு, பவுலு அப்படின்னு அவங்க உங்கள் லைஃப்பில் இதெல்லாம் பார்க்கும்போது அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க, அது உங்களை எப்படி இம்பேக்ட் பண்ணுதுன்றது உங்களை வேதத்துக்குள்ளே தொலைய வச்சிரும். கெட் லாஸ்ட் அண்ட் தட் வில் கிவ் யூ சம் கரண்ட்ஸ். அது ஒரு மாதிரி ஒரு எலக்ட்ரிக் கரண்ட், ஒரு வைப்ரேஷன்லாம் உங்கள் உடம்புல கொடுக்கும். அப்போ நீ சொல்லுவ, ஏய் இதே தேவன், யாக்கோபின் தேவன், பவுலின் தேவன் என்னோட இருக்கிறாரு பார், நான் என்ன செஞ்சு காட்டுறேன், அப்படி எழும்பு வைப்பாரு. அதுதான் மகிமை. தட் இஸ் த க்ளோரி. வென் திஸ் வேர்ட்ஸ், திஸ் ஸ்கிரிப்சர்ஸ், திஸ் ஸ்டோரிஸ், தே இம்பேக்ட் யூ வென் யூ ஆர் லாஸ்ட் இன் டு இட் அண்ட் யூ ரைஸ் அப், unstoppable. Amen.
But as we all with open face, beholding as in a glass, நாம் எல்லாரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையின் கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு, ஆவியாய் இருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாகத்தானே மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபப்படுகிறோம். ஸோ இஃப் யூ ஃபெயில் டு மெடிடேட், அப்போ நீங்கள் இந்த மாதிரி தியானிக்க, இஃப் யூ ஃபெயில் டு கன்சிடர் த வேர்ட் ஆஸ் அ பிளேஸ், நீங்கள் வார்த்தையை ஒரு இடமா கருதி அதில் அந்த இடத்துல இருக்கிறது போல ஒரு வாழ்க்கை வாழ்ந்து அதை பார்த்து பார்த்து மகிமை மேலே மகிமை மேலே மகிமை மேலே, யூனோ, க்ளோரி ஆஃப்டர் க்ளோரி ஆஃப்டர் க்ளோரி, இஃப் யூ டோன்ட் கெட் இன் டு இட், you are not meditating. Whatever you have acquired so far will not last for long. நீங்கள் தியானிக்கலை, இவ்வளோ நாள் என்னத்தை எடுத்துகிட்டு வந்தீங்களோ, என்ன உங்களுக்குள்ளே கொடுக்கப்பட்டுக்கிறதோ, அது ரொம்ப நாளைக்கு நிற்காது. அது உள்ளே இருக்குது, அது வெளியில் இறங்கி உனக்கு ஒரு பெரிய ஆடையை போல், ஒரு வஸ்திரம் போல், உன் மேலே ஜொலிக்கிற ஒரு ஆடையை போல் அது உன் மேலே ஜொலிக்கணும். அந்த ஜொலிப்போடு நீ நிற்கும்போது உன் மகிமை வேறு மாதிரி இருக்கும். You know, it is given to you. When you work it out, you wear it like a dress. It is a armor. It is a, you know, it is a dressing of a glorious dressing, apparel, and your glory will be far greater. Amen.